வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி செம்பருத்தி பூ ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 15 செம்பருத்தி பூ எடுத்துக்கலாம். அதோட காம்பு அப்புறம் மகரந்தம் ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு லெமன் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு அதோட விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லெமன் சாறை மட்டும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வாணலில் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த செம்பருத்தி பூ எல்லாத்தையும் வாணலில் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூவில் உள்ள எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். இதை ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த செம்பருத்தி பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் சாறை எல்லாத்தையும் அந்த தண்ணியில் ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக செம்பருத்தி பூ கலருக்கே மாறிட்டு வரும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஜாமை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சோன்னா நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துடும். அதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டில் இந்த ஜாமை வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான செம்பருத்தி பூ ஜாம் ரெடி.